நீங்க பாக்குற அன்பெய்டு சாம்சங் M17 வீடியோ இதுவா கூட வந்திருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸே ரெண்டு பேரும் இதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் கார்டுகள்ல ஆர்டர் பண்ணி மச்சான் மேப் ஃபோன் தான் இது வாங்கிட்டடா. மேப்பை பார்த்து தெருவா போய் பிச்சை எடுக்க போறியா? 2 வாரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸ்பாயிலர் அலர்ட், இந்த வீடியோ கடைசி வரையும் பாத்தீங்கன்னா உங்க மைண்ட் மாறிடும். ஓ அப்படியே விஷயம். அண்ட் இதே மாதிரி வாங்கி நான் நிறைய ஃபோன்ஸோட ரிவ்யூஸ் போடணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதோ அடுத்து எந்த ஃபோனோட ரிவ்யூல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஃபோனோட மாடலை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. போறேன். ஓகே ஓகே. இந்த Samsung உடைய M17 5G உடைய 6GB 128GB மாடல்ல 14000 ரூபாய்க்கு நான் அமேசான்ல வந்து வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்தலாம். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இதோ வந்துட்டேன். பாக்ஸ்ல ஃபோன் வந்து வருது, சார்ஜர் கிடையாது, ஒரு டைப் சி கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின் அண்ட் ரீடிங் மெட்டீரியல்ஸ் வந்து வருது. பாக்ஸ்ல கேஸும் கிடையாது, சார்ஜரும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. இந்த M17 ஓட டிசைனை பொறுத்தவரையும் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பேக்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இத வந்து சஃபயர் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த விதத்திலையும் பாக்குறதுக்கு பிளாக் மாதிரியே இல்ல. என்ன பொறுத்தவரை இது ஒரு ப்ளூயிஷ் ஷேட்ல தான் வந்திருக்கு. இந்த போன்ல IP54 ரேட்டிங் வந்திருக்கு. ஒரு சில ஸ்பிளாஷஸ் மழை துளிகளை வந்து இதால வந்து தாங்க முடியும். அண்ட் 192 கிராம் வெயிட்டும், என்ன கணம் 7.5 mm திக்னஸோட இந்த போன் வந்து வருது. பாக்ஸியரான டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ரிஜிடா வந்திருக்கு கையில வந்து பிடிக்கிறப்ப. பட் பில்ட் குவாலிட்டியை பொறுத்தவரையும் கைண்டா லைக் ஒரு மாதிரி சீப்பா தான் வந்து ஃபீல் ஆகுது. பட் இந்த விலைக்கு பெருசா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அடுத்தது டிஸ்ப்ளே. ஏங்க என்னங்க இது? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான வாட்டர் டிராப் நாச்சோட தான் இந்த டிஸ்ப்ளே வந்து வருது. 7.7 இன்ச் சூப்பர் AMOLED 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கிற AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 4 சைடுல பெசல்ஸுமே வந்து திக்கா வந்திருக்கு. பட் டிஸ்ப்ளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 1100 nits வரையான பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் வீடியோ பிளேபேக்ல HDR சப்போர்ட் வந்து இல்ல. இந்த டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இன்டோர்ல நம்மளால எந்த இஷ்யூ இல்லாம தாராளமா யூஸ் பண்ண முடியும். அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட் இல்லாம ஓரளவு அவுட்டோர் கண்டிஷன்லயுமே நல்ல பிரைட்டா வந்து இருக்கு. அண்ட் இது Samsung ஓட சூப்பர் AMOLED பேனல். சோ டிஸ்ப்ளே வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. பட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz தான். அண்ட் ஆல்சோ நான் 2 வாரம் யூஸ் பண்ணி இந்த வாட்டர் டிராப் நாட்ச் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆடா தான் வந்திருக்கு. பிகாஸ் நான் இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ற எந்த போன்லயுமே இந்த மாதிரியான ஓல்ட் ஸ்கூல் டிசைன் வந்து இல்ல. வாட்டர் டிராப் நாட்ச் லேண்ட் காந்தி காலத்திலே தடை பண்ணிட்டாங்க. அடுத்தது பவர் பட்டன்லயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்டா வந்து இருக்கு, அக்யூரேட்டாவும் வந்து இருக்கு, ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டோட தான் வந்து வருது. இத தவிர NFC, Wi-Fi 6 ஆ இருக்கட்டும், 12 5G பேண்ட்ஸோட சப்போர்ட் வந்து இருக்கு. நான் Jio அண்ட் Airtel ரெண்டு சிம்மே யூஸ் பண்ணேன். கால் கனெக்டிவிட்டி இல்ல அப்படினா நான் பேசுறது அதர் எண்ட் கேக்குறது அதுலலாம் எந்த இஷ்யூ வந்து இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல நீங்க கால் ரெக்கார்டிங்கும் வந்து பண்ணிக்கலாம், அதர் எண்டுக்கு டினோட் பண்ணாம. சோ அந்த Samsungல இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலயும் வந்து இருக்கு. வாய்ஸ் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இருக்கு. என்ன பொறுத்தவரை பிரச்சனை அப்படினா இந்த போன்ல ஸ்பீக்கர்ஸ் தான் சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேல வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடையாது. அதான் பிரச்சனையே. வால்யூம் லெவல்ஸ் வந்து ஓகேஷா வந்திருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் வந்து இல்ல. பட் மேக்ஸிமம் வால்யூம்ல டிஸ்டார்ஷன்ஸ் வந்து இருக்கு. வாய்ஸ் வந்து கிளியரா வந்து இல்ல. அண்ட் சவுண்ட் செப்பரேஷனும் இல்ல. அண்ட் பேஸுமே வந்து லேக் ஆகுது. இந்த சாங்ல நீங்க கிளியராவே கேட்க முடியும். இதை தவிர இதில் டால்பி அட்மாஸ்லாம் இருக்கா, எதுக்கு இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. அதை தவிர ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து இல்லை. ஸோ ஸ்பீக்கரை பொறுத்தவரையும் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஓப்பனா சொல்லவா, நீ ஒர்த்தே கிடையாதுடா. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸுக்கு Exynos 1330 ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜோட வந்து வருது. Ant 2ல கிட்டத்தட்ட 6 லட்சம் தான் வந்து ஸ்கோர் பண்ணுது. டே டு டே டாஸ்க் இல்லைனா சோஷியல் மீடியா ப்ரௌசிங் இது எல்லாத்துக்கும் இந்த போனால தாராளமா வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து இஷ்யூ வந்து கிடையாது. பட் பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா மல்டி டாஸ்கிங்ல இருந்தா. நீங்க ரொம்ப இன்டென்ஸான மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்திருக்கும். அது நான் சொல்றேன் இந்த 6GB RAM மாடல்லையே. அண்ட் கண்டிப்பாவே இந்த போன் வந்து ஹெவி கேமிங் வந்து கிடையாது. ஃப்ரேம் டிராப், லாக் எல்லாமே நீங்க நோட் பண்ணுவீங்க. BGMI பொறுத்தவரையும் ஸ்மூத் செட்டிங்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்ல. சோ நீங்க ஹையரான செட்டிங்லாம் வச்சீங்கன்னா இன்னுமே வந்து கேமிங் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்காது. பல நாள் ஆச்சு வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன். பட் ஆஸ்பால்ட் மாதிரியான கேம்ஸ் வரைக்கும் உங்களால வந்து விளையாடிக்க முடியும். எந்த பிரச்சனையும் வந்து இல்ல. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் சிம்பிளான டாஸ்க் பொறுத்தவரை இந்த போன்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இன்டென்ஸான மல்டி டாஸ்கிங்கோ கேமிங்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ராசர் அவ்வளவா கேப்பபிள் கிடையாது. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது பிளாஸ்டிக் பேக் இருக்கிறதுனால ரொம்ப இன்டென்ஸான கேமிங் அப்பயுமே ஓவர் ஹீட்டிங் வந்து ஆகல. பேக் வந்து ரொம்பவே வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல தான் வந்திருக்கு. சோ ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகவே இல்ல. இன்னொரு விஷயம் இந்த போன்ல 4GB நான் வச்சிருக்கிற 6GB தவிர 8GB RAM ஆப்ஷன்ஸ் வந்து வருது. பட் இந்த மூணுலயுமே 128GB தான் ஸ்டோரேஜ் ஆப்ஷன். சோ 256GB வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. எல்லாத்தையுமே 128 தான். அது எனக்கு கொஞ்சம் ஆடாபட்டுச்சு. மேபி 8GBக்கு 256 வந்து கண்டிப்பா கொடுத்திருக்கணும். சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் One UI 7 ஓட வந்து வருது. Android 15 அடிப்படையா கொண்டு வந்த அந்த வெர்ஷன். போன் வரப்ப ப்ளோட்வேர் ஆப்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. முக்காவாசி ஆப்ஸ் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. பட் இந்த Max VPN இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ் நம்மளால டிசேபிள் மட்டும் தான் பண்ண முடியுது. அண்ட் இந்த போனோட ஆட்ஸ் கிளான்ஸ் லாக் ஸ்கிரீன்ல இருந்தே வந்து ஆரம்பிச்சிருது. அட கன்றாவியே. சோ Samsung phonesல வர ஆட்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படினா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதுக்காக நான் ஒரு டெடிகேட்டடான ஷார்ட்ஸ் வந்து போடுறேன். Samsung phone வச்சிருக்கிற குறிப்பா பட்ஜெட் phone வச்சிருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத தவிர சர்க்கிள் டு சர்ச், Gemini Live மாதிரியான AI ஃபீச்சர்ஸ் அண்ட் Samsung ஓட இந்த நாக் செக்யூரிட்டி எல்லாமே இந்த போன்லயும் வந்திருக்கு. அடுத்த பேட்டரியை பொறுத்தவரை 5000 mAh பேட்டரியோட வந்து வருது. 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் கிடைக்கும், சார்ஜ் எல்லாம் வராது. பட் பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் எனக்கு ஒன் டே ஃபுல் டே யூஸ்க்கு எனக்கு இந்த பேட்டரி தாராளமா வந்துருந்துச்சு. நான் காலையில ஃபுல் சார்ஜ்ல எடுத்தேன் அப்படின்னாக்கா
என்னோட நார்மல் சோஷியல் மீடியா டாஸ்கா இருக்கட்டும், இல்லனா நோட்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படினா ஷாப்பிங், மீடியா கன்சம்ப்ஷன், மூவி வாட்சிங், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி டே எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஜூஸ் வந்து இருந்துச்சு. சோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் 1 டே பேட்டரி லைஃப் கண்டிப்பா இந்த போன்ல வந்து வரும். 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நார்மல் யூசேஜ்ல ரொம்ப இன்டென்ஸான மல்டி டாஸ்கிங்கா இருந்தாக்கா மேபி அங்க வந்து டிஃபர் ஆகலாம். அடுத்தது கேமராஸ் 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வந்து வருது. இத தவிர 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. நல்ல லைட்டிங்ல நீங்க புகைப்படங்கள் எடுக்கிறப்ப போட்டோஸ் பார்க்கிறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸ்கின் டோன்ஸ் வந்து நல்லா இருக்கு. பட் ரெண்டு பிரச்சனை என்னன்னா டைனாமிக் ரேஞ்ச் கண்டிப்பாவே இந்த பட்ஜெட்ல இருக்கிற போன்ஸை கம்பேர் பண்றப்ப இது பெஸ்ட் வந்து கிடையாது. இன்னொன்னு ஷட்டர் ஸ்பீடுமே கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அது மேபி இந்த ப்ராசர்னால கூட வந்து இருக்கலாம். அண்ட் போர்ட்ரேட் போட்டோஸோட எட்ஜ் டிடெக்ஷனுமே ஓரளவு ஓகேஷா தான் வந்து இருந்துச்சு. பட் பிரச்சனை வந்து லோ லைட்ல தான் வந்து ஆரம்பிக்கும். லோ லைட்ல டீடைல்ஸ் பயங்கரமா வந்து மிஸ் ஆகுது. அண்ட் லோ லைட்ல அல்ட்ரா வைட் சென்சாரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செம பிளரியான போட்டோஸ் தான் வந்து கிடைக்குது. அண்ட் இந்த போன் வந்து நோ ஷேக் கேம் அப்படின்னு சொல்லி தான் சாம்சங் வந்து ப்ரோமோட் பண்றாங்க. பட் இந்த போனை பயன்படுத்தி உங்களால 1080p 30 fps வீடியோஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். 4K விட்டுருங்க, 1080p 60 கூட எடுக்க முடியாது. போத் பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலயுமே 1080p 30 fps வீடியோஸ் தான் வந்து எடுக்க முடியும். பேக் கேமரா அவங்க சொல்ற மாதிரியே OIS இருக்கிறதுனால ஓரளவு ஸ்டேபிளா இருக்கு. பட் ஃப்ரண்ட் கேமரால எடுக்கிற வீடியோஸ் நீங்களே பார்க்கலாம், பயங்கர ஷேக்கியா வந்து இருக்கு. சோ சாம்சங் சொல்ற நோ ஷேக் கேம் பார்த்தோம் அப்படின்னா பேக் கேமராக்கு மட்டும் தான், ஃப்ரண்ட் கிடையாது. பல்லே ஆலியா நீ. செல்ஃபிஸ்மே குட் லைட்டிங் கண்டிஷன்ல இருக்கப்ப நல்லாவே இருக்கு. போர்ட்ரேட் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த சாம்சங் M17 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4GB RAM ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் 6GB லயே எனக்கு நிறைய பிரச்சனை வந்து இருந்துச்சு. நான் இந்த வீடியோல சொன்ன மாதிரி சோ கண்டிப்பா மினிமம் ஒரு 6GB RAM வாங்கணும் நீங்க இந்த போன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா. இந்த போனோட பிரைஸ் 14000 ரூபாய் இந்த 6GB RAM மாடல். அண்ட் also அந்த 4GB RAM மாடல் ஜஸ்ட் அந்த லோவஸ்ட் பிரைஸ் காமிக்கிறதுக்காக தான் சாம்சங் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது இப்போ ரீசெண்டா பாக்குறப்ப ஃபுல்லாவே அவுட் ஆஃப் ஸ்டாக்கா தான் வந்திருக்கு. அமேசான்ல காட்டவே மாட்டேங்குது. என்னடா புத்தலாட்டாது. என்ன பொறுத்தவரை இந்த போன் வந்து ரொம்பவே மினிமலா யூஸ் பண்றவங்க, இல்ல நம்ம எல்டர் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த போன் வந்து நல்ல பிக்கா வந்து இருக்க முடியும். அதுவும் டைட்டான பட்ஜெட்ல இருக்கப்ப. இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சாம்சங்கோட M35 வந்து இருக்கு. அதுல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், பெட்டரான கேமரா, 6000 mAh பேட்டரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் அதுல நீங்க 4K வரையும் வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். சோ சாம்சங்லயே அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் இந்த பட்ஜெட்ல வேற ஆண்ட்ராய்ட் போன்ஸும் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா Vivo T4X, iQOO Z10X, CMF Phone 2 Pro, இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா Oppo K13 அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு இந்த சாம்சங் M17 கம்பேர் பண்றப்ப. சோ என்ன பொறுத்தவரை இந்த போன் யாருக்கானது அப்படின்னாக்கா சாம்சங்ல தான் போன் வேணும், அதுவும் டைட்டான பட்ஜெட்ல அப்படின்னாக்கா உங்களுக்கு இது ஒரு நல்ல பிக்கா வந்து இருக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன போல ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ரொம்ப கேமரால நல்ல போட்டோஸ் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது இந்த போன்ல. சோ இந்த போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னும் நிறைய போன்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு எந்த போனுடைய மாடல் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க.